புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் பிராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமா கொடுத்திருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சார பயணத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய ஒரு கருத்து அது பல்வேறு தரப்பினிடையே எதிர்ப்பையும் விமர்சனத்தையும் பெற்றிருக்கிறது. இதற்கு மத்தியில் நேற்றைக்கு விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி குறித்து ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதிமுக எங்களுக்கு தோழமை கட்சி தான், எனக்கும் அதிமுகவின் முன்னாள் தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்குமான நல்ல பிணைப்பு இருந்தது போன்ற பல்வேறு கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த கருத்துக்கு பிறகு திமுகவின் கூட்டணிக்குள் ஒரு விரிசல் இருக்கிறதா, மெல்ல மெல்ல திமுக கூட்டணியிலிருந்து உடைத்து கொண்டு கூட்டணி கட்சியினர் அதிமுகவை நோக்கி நகர்கிறார்களா போன்ற பல்வேறு கருத்துக்கள் வெளியில உலவுது. இதை குறித்து நம்மிடையே இன்றைக்கு விவாதிக்கிறதுக்காக அரசியல் திறனாய்வாளர் தோழர் மைனர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, என்ன நடந்துட்டு இருக்கு? இல்லதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுனது பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து பல கல்லூரிகளில் இன்னைக்கு பிரசிடென்சி காலேஜில் மாணவர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அப்புறம் நேற்று கூட குளத்தூர்ல உள்ள அறநிலைத்துறை சார்பாக உள்ள காலேஜில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த திருக்கோயில் காலேஜில் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே சுயேட்சையாகவே அவங்க தன்னிச்சையாகவே காலேஜ் கல்லூரி மாணவர்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர் சங்கங்கள் களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னாக்கா கல்விக்கு எதிராக ஒருத்தர் தமிழ்நாட்டுக்குள்ள யார் பேசுவானாங்க, RSSஐ சார்ந்த நபர்கள் பேசுவார்கள். பார்ப்பனியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நபர்கள் பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மாணவர்கள் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தை பேசுவாங்க. ஆனால் திராவிடம் என்கிற அந்த கருத்தியலே தன்னுடைய கட்சியினுடைய பெயராக வைத்துக் கொண்டிருக்கிற அதிமுக கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பேசுவது அப்படிங்கிறது பயங்கர வியப்பாக இருந்தது எல்லாருக்கும். அதோட பயங்கர ஷாக்கிங். அதனால தான் இன்னைக்கு களம் ஒரு போர்க்களமாக மாறி இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்னது தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். அது அதிமுகவில் உள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு செல்ல தம்பியாகத்தான் நான் இருந்தேன். நான் கூட்டணியை விட்டு அதிமுக கூட்டணி விட்டு வெளியேறும் பொழுது கூட மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூட தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு என்னை வாழ்த்து தான் அனுப்பிச்சாங்க. என் மீது எந்த இடத்துலையுமே ஒரு கோபத்தையோ ஒரு விமர்சனத்தையோ ஒரு வக்கரத்தையோ அவங்க செலுத்தினதே கிடையாது. என் மீது எப்பவுமே அன்பு கொண்டவராக தான் இருந்தார்கள். அதனால அதிமுக கட்சி எங்களுக்கு விசிகாவிற்கு தோழமை கட்சி தான் என்றைக்குமே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை விட்டு ஒரு அங்கங்கே விசிகா கட்சியை சார்ந்த சில தோழர்களுமே பேட்டி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இல்லை பொதுவெளியில் பேசுறது, செய்தியாளர்கள் எழுப்புற கேள்விகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு விரிசல் விழுந்துருச்சு. ஏன்னா போன எலெக்ஷன் அப்பயே விசிகாவிற்கு 6 சீட்டு கொடுத்துருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே 6 சீட்டு, மதிமுகவுக்குமே 6 சீட்டு தான் கொடுத்துருந்தாங்க நினைக்கிறேன். அப்புறம் IMUகளுக்கு 4 கொடுத்துருந்தாங்க. வேல்முருகன கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுத்துருந்தாங்க. இப்படியே பிரிச்சிருந்தாங்க. இப்போ விசிகாவிற்கு 6 சீட்டு கொடுத்ததுல பெரிய சர்ச்சையாச்சு. என்ன இவ்வளவு கம்மியான நம்பர்ஸ் ஏன் கொடுக்குறீங்க? நாங்கள் ஏற்கனவே டபுள் டிஜிட்டில் வாங்கியிருக்கோம். 10க்கு மேலே நாங்கள் சீட்டு திமுக கூட்டணியிலே வாங்கியிருக்கோம். அதிமுகவில் எங்களுக்கு இதை விட அதிகமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் திரும்ப எங்களை ஒரு சிங்கிள் டிஜிட்டில் 6ன்னு ரொம்ப குறுகிய ஒரு வட்டத்தில் கொண்டு அடைக்கிறதுங்கிறது அந்த விசிகா கட்சியில் உள்ள தொண்டர்கள் மத்தியிலே பெரும் கொந்தளிப்பு ஏற்படுத்துச்சு. அப்போ திரும்ப அவர்கள் அந்த சீட்டு பற்றின பேசும் பொழுது கூட பேசிட்டு திரும்ப அவர் வெளியில் சொல்லும் பொழுது ரொம்ப அதிருப்தியாக தான் அவர் பதில் சொன்னார். இந்த 6ங்கிற நம்பர் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நம்பர் தான். நாங்கள் ரொம்ப நேரம் போராடி பார்த்தோம் திமுக தலைமை கிட்ட. ஆனால் அவங்க கிட்ட 6ங்கிற நம்பர் தாண்டி 6.5 கூட அவங்க வரல. 7 6.5 கூட அவங்க நகரல. 6லே தான் நின்னாங்க. அது பெரிய எங்களுக்கு மன வலியை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஏன் இந்த கூட்டணி விட்டு நாங்கள் வெளில போகாமல் இருக்கோம் அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்பதில் நாங்கள் ரொம்ப கொள்கையோடு இருக்கோம். அதுதான் எங்களுடைய கொள்கை, உறுதியாக இருக்கும். ஸோ அதனால் சனாதன மனு தர்மத்தை தாங்கிய பார்ப்பனியத்தை தாங்கிய பிஜேபி அதிமுக மூலமாக உள்ள வந்துடும் என்பதனால் இந்த கூட்டணியை திமுக கூட்டணியை உடைக்காமல் வலுவாக கொண்டு போய் பிஜேபியை உள்ள விடாமல் இந்த திமுக தலைமையிலான கூட்டணி இங்கே ஆட்சி அமைக்கணும். அப்போ தான் பிஜேபி உள்ள வராது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறது. ஏன்னாக்கா இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் 10 வருஷம் ஆட்சி புரியுறாங்க. ஃபர்ஸ்ட் 5 வருஷம் அவங்க ஆட்சி புரிஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கு அப்பவே என்ன சொன்னாங்கன்னாக்கா லேடியா மோடியாவா போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த 5 வருஷம் முடியுது. அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லையும் அவங்க வின் பண்ணுறாங்க. வின் பண்ணி அடுத்த 1 வருஷம் தான் அவங்க ஆட்சி புரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அப்புறம் 2 இட்லி சாப்பிட்றாங்க, அப்புறம் ஜூஸ் சாப்பிட்றாங்க. ஆமாம், 1 கோடி ரூபா பில்லு இதெல்லாம் வந்துச்சு, நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க இறந்து போனோடனே அப்புறம் அதிமுகலேருந்து ஆட்கள் மாறி மாறி ஆட்சி புரிவது. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது.
அப்புறம் வந்தவனையே எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எப்படி வீரியமாக சென்று அவர் அந்த ஆட்சிக்கடியில் அமர்ந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இடையில ஒரு எபிசோடு விட்டீங்களா? என்ன கூவத்தூர் எபிசோடு? கூவத்தூர் எபிசோட்லாம் வர ஏன்னா இல்லை குழந்தைகள்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால ஆபாசம் தவிர்த்து நான் அதை தவிர்த்துட்டு போனேன். அப்போ அதுக்கப்புறம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆகிறாரு. எடப்பாடி கே பழனிசாமி சிஎம் ஆகிற முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி இருக்கிற வரைக்குமே அவங்க பிஜேபியை உள்ள விடலை. அதாவது ஸ்டேட் ஒன் பாலிடிக்ஸ்னாக்கா ஸ்டேட் ஒன் பாலிடிக்ஸ் தான். நீ இருந்துக்கோ, நீ கூட்டணியில் இருந்துக்கோ, இல்லாமல் இருந்துக்கோ. ஆனால் இங்கே நான் வைக்கிறதா சட்டம், உன் சட்டத்தை இங்கே உள்ள கொண்டு வர முடியாது. அரசவைக்கு செங்கல் வேணா அனுப்புவேன். ஆமாம், அது நான் அனுப்புவேன், நீ சொல்லலாம், நானா அனுப்புவேன். அப்புறம் ஆடு கோழி வெட்டுறது நான் சொல்லுவேன், நீ யாரு சொல்றதுக்கு, நான் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க வந்து நீ உள்ள நான் தான் இருக்கல, நீ என்ன உள்ள வர்ற, தனியா இருக்கு, நீ எதுக்கு இங்க வர, நானா இருக்கேன்ல. அப்புறம் அப்படிதான் அந்த மோட ஆச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்தோடனே அவர் வந்து ஒட்டுமொத்தமாக பிஜேபியை உள்ள விட்டார். அப்போ எடப்பாடிக்கு ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவங்க ஒரு பார்ப்பனியத்தினுடைய ஒரு 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 ஸ்லைட்டான ஒரு கொள்கையை உள்ள வச்சு அவங்க ஆட்சி புரிஞ்சாலுமே அது ஜெயலலிதாவுடைய ஆட்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் எடப்பாடி கே பழனிசாமி சீட்டில் மட்டும்தான் உட்காந்துருந்தாரு. முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு போர்டு போட்டு சீட்டில் மட்டும்தான் உட்காந்துருந்தாரு தவிர அவருடைய கை யார்கள் இருந்துச்சுனாக்கா எச் ராஜா அவர்களுடைய கையிலையும் இன்னொரு கை அர்ஜுன் சம்பத்துக்கிட்டே இருந்துச்சு. என்னது இன்னொரு கை? பால் பாக்கெட்டு அது எஸ்வி சேகர் இருந்துச்சு. இந்த 3 கையில எந்த கையை வச்சு அவர் எழுதினாரு அப்படிங்கிறத நீங்க கேட்கக்கூடாது. அப்போ எச் ராஜாவினுடைய கொள்கைகளையும் அர்ஜுன் சம்பத்துடைய கொள்கைகளையும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய கொள்கைகளும் தான் அவங்க அமல்படுத்தினாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக நிறைய சட்டங்கள் வந்துச்சு, நமக்கே தெரியும். வேளாண் சட்டத்திலேருந்து சிஏஏ, என்ஆர்சி, இன்னும் பல சட்டங்கள் உள்ள வந்துச்சு. நீட்டுக்கு எடப்பாடி கே பழனிசாமி தான் கையெழுத்து கொடுத்தாரு. உதயமின் திட்டத்துக்கு கையெழுத்து நிறைய இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். டிஎன்பிஎஸ்சியில் தமிழர்கள் அல்லாத நேபாளில் உள்ளவங்கலாம் டிஎன்பிஎஸ்சியில் தமிழ்நாடு வேலை வாய்ப்புக்கு பரீட்சை எழுதி நீங்க பாஸ் பண்ணி நீங்க வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஓபிஎஸ் இருந்தப்போ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் தான் கேள்வி. இப்போ ஜெயலலிதாக்கு அப்புறம் டோட்டலா மாறுது. எனக்கு பிஜேபி கொடுக்குற அழுத்தங்களுக்கு அவங்க அப்படியே துணை போடுறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத நம்ம மறந்து போன சில விஷயங்கள் இருக்கு. பீஃப் சாப்பிட்டாக்க கைது தமிழ்நாட்டுக்குள்ள, உத்தரப்பிரதேசம், குஜராத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள பீஃப் சாப்பிட்டாக்க கைது. நாகப்பட்டினத்தில் ஒரு இளைஞர் பீஃப் சாப்பிட்டு போட்டோ எடுத்து போட்டார். நான் பீஃப் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு ஒரு போட்டோ எடுத்து போறாரு. இது ஆகப்பெரும் குற்றமாக ஒருத்தவங்க பேர் புகார் கொடுக்குறாங்க, இந்து முன்னணிக்காரன். அந்த புகார் எடுத்துக்கிட்டு தலைமையில் சிறமேற்கொண்டு அப்போ உள்ள காவல்துறை ஓடி போய் உடனே கைது பண்ணி அது பெரிய இஷ்யூவாக்குனாங்க. இப்போ பீஃப் சாப்பிட்டதுக்கு கைதா போட்டோ எடுத்து போட்டதுக்கு அப்படின்னா விசிகா வந்து மாட்டுக்கறி திருவிழான்னு நடத்துறாங்க அம்பேத்கர் திருடல்ல. அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க அங்கங்க மாட்டுக்கறி திருவிழாக்கள் நடந்துச்சு. அந்த ஒரு கைது எனக்கு இது தொடர்ச்சியிடக்கூடாது, தமிழ்நாட்டை நம்ம காமிக்கணும் யாருன்னு அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக ஆர்ப்பாட்டம் போராட்டம். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாப்புல, அந்த பையன் பெயிலில் உள்ள வர்றாப்புல. அதுக்கப்புறம் என்னக்கா கருப்பு சட்டை போட்டா கைது, பிளாக் ஷர்ட் போட்டு போனீங்கன்னாக்கா கமலா தேட்டர் வாசல்ல சிக்னல் இருக்கு பாருங்க, வடபழனி சிக்னல், அங்கே போலீஸ் வரிசையா நிற்பாங்க. நீங்க கருப்பு சட்டை போட்டு போனீங்கன்னாக்கா உங்க வண்டியை நிப்பாட்டி நீங்க யாரு என்ன அவனுடைய ஐடி கார்டை எடு. இப்போ ஏதோ குள்ளா வச்சுட்டு போறவங்களுக்கு தாடி வச்சுட்டு போறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அது இல்லை. எடப்பாடி கே பழனிசாமியுடைய காலத்துல கருப்பு சட்டைக்கே பிரச்சனை, கருப்பு சட்டை போட்டு போக முடியாது. உங்களுக்கு நிப்பாட்டுங்க, உங்களுக்கு சந்தேகமா இருந்தாக்கா சந்தேகம் அடிப்புல கைது பண்ணி உள்ள வைப்பாங்க. நம்முடைய பல தோழர்கள் கைதாயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கருப்பு சட்டை பேரணி, கருப்பு சட்டை கூட்டம், கருப்பு சட்டை ஆர்ப்பாட்டம் அப்படின்னு வச்சு நீ இப்போ கைது பண்ணுவா, 1000 பேர் வர்றோம், 5000 பேர் வர்றோம், அதை கைது பண்ணு. அதுக்கப்புறம் தான் வந்து அதை அவங்க லூஸ் பண்ணிக்கிட்டது. இப்போ எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சி இந்த மாதிரி இருந்தது. இதை பார்க்குறாங்க யாரு, விசிக பார்க்குறது, கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்குறது, இவங்கெல்லாம் பார்க்கறதுனால திமுக கூட்டணிக்கு ஸ்ட்ராங் ஆகணும். இனிமேல் இவங்களை உள்ள விட்டோம்னாக்கா இது அதிமுக ஆட்சியாக இல்லை. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அதிமுக ஆட்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதிமுக ஆட்சியாக இல்லை, பெயர் மட்டும்தான் அதிமுக. ஆனால் ஆட்சி செய்வது என்னமோ பிஜேபி, ஆட்சி செய்வது எச் ராஜா அவர்கள். இதை நான் சொல்லலை, அண்ணன் மரியாதைக்குரிய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே பதிவு பண்ணியிருக்காரு பிரஸ் மீட்ல, மேடைகளில் பேசும் பொழுது. எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது இங்கே முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அல்ல, முதலமைச்சராக இருந்தது எச் ராஜா தான் முதலமைச்சராக இருந்ததுன்னு அண்ணன் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் இவங்க அடிச்சு வரட்டணுங்கிறதுக்காக தான் இந்த கூட்டணிக்குள்ளே வர்றாங்க, இதை ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. இந்த கூட்டணியை வலுப்படுத்தி ஒட்டுமொத்தமாக அதிமுக பிஜேபி கூட்டணியை காலி பண்ணுறாங்க. இப்போ இது நடந்து முடிஞ்ச சம்பவம். அப்போ தான் அந்த 6 சீட்டுங்கிறது பிரச்சனை ஆகுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் கூட்டணிக்குள்ளே இருக்காங்க. ஏன்னாக்கா பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு இருந்தாங்க. இப்போ அது முடிஞ்ச எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, வர 26 எலெக்ஷன் வருது. இப்போ 26 எலெக்ஷனில் இப்போ விசிகா ஒரு சீட் எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டு ஒரு 15 சீட்டு எதிர்பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம். 15 சீட்டுக்கு ஒருத்தானாக்கா கண்டிப்பாக விசிகா ஒருத்தர் அதுக்கு மேலே கூட கொடுக்கலாம், சரிங்களா. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம், ஒரு 15 சீட்டு கேட்குறாங்க அப்படின்னாக்கா இந்த எலெக்ஷனில் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னா அவங்களுக்குள்ள திமுக ப்ளஸ் விசிகாக்குள்ள உள்ள அது பேச்சுவார்த்தையில் என்ன தலைவர்களுக்குள்ள தலைமைக்குள்ள அவங்க பேசிப்பாங்க. இப்போ இன்கேஸ் இப்போ இந்த சீட்டு பேச்சுவார்த்தையில் ஒருவேளை விசிகா எதிர்பார்க்கக்கூடிய சீட்டோ அல்லது
இந்த அளவுக்கு வந்தாக்கா சரிப்பா, இதுலேருந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு நகர்ந்து வந்தால் கூட நம்ம பரவாயில்லப்பா, இந்த கூட்டணியில் இருந்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு ரொம்ப அதுலேயே மினிமம் நம்பர் ஒரு ஷீல்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஷீல்டு கிட்டையுமே திமுக வரலன்னு வச்சுக்கோங்க. இங்கதான் இப்ப அவங்க கேட்கறதுல ஒரு பாதிக்கு பாதி இல்ல 15 பாதிக்கு 7.5 வருது. சரி, ரவுண்டா ஒரு 8 வச்சுக்கோங்க, ஒரு 10 அப்படி ஏதாவது ஒண்ணு. அதான் இப்ப அவங்க அது நம்பர் என்ன நமக்கு தெரியாது, அது விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தான் முடிவு பண்ணணும். அப்ப அவங்க ஒரு ஷீல்டு வச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப மினிமம்னாக்கா இந்த ஷீல்டு, இதுக்கு கீழேனாக்கா நம்ம ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறனாக்கா தொண்டர்களுடைய மனநிலை இருக்கு, அவங்க கேடஸ் மனநிலை இருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ்னாக்க ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற சூழல் வரும்பொழுது என்ன பண்ணலாம், எனக்கா திமுக வந்து பேச்சுவார்த்தையில் என்னவாக இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் விசிகாவுக்கு. அப்போ இப்படி ஒரு சூழல் வரும் பொழுது என்ன பண்ணலாம், அப்போ வேற ஒரு கூட்டணிக்கு போகணும்னாக்கா அங்கே அதிமுக ப்ளஸ் பிஜேபி இருக்கு. அப்போ பிஜேபி இருக்கும் பொழுது ஜாதியவாத மதவாத கட்சிகளுடன் நாங்கள் ஒருபோதும் கூட்டணி சேர மாட்டோம்னு ஏற்கனவே தலைவர் சொல்லியிருக்காரு. ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, பாஜக அங்கம் வகிக்கிற கூட்டணிலையோ பாஜக கூட்டணிலையோ நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி 2 கட்சிகள் கூட்டணி வைக்கிற கூட்டணிக்குள்ள நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம்னு பல மேடைகள் சொல்லியிருக்காரு. அப்போ அதிமுக கிட்ட போலாம்னாக்கா அங்கே பாஜக இருக்கு. இப்போ என்னன்னாக்கா இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ இதெல்லாம் வந்து ஃபேக்ட். இப்போ இதே மனநிலை தான் சிபிஎம் கிட்டே இருக்கு, சிபிஐ கிட்டே இருக்கு, மற்ற கூட்டணி கட்சிகள்கிட்டையும் போன தடவை வாங்கின சீட்டை விட அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஏன்னா போன வாரம் கூட தோழர் சண்முகம் அவர்களும் அதைத்தான் அவர் பதிவு பண்ணியிருந்தார், இல்லை நாங்கள் கூட தான் கேட்கலாம்னு இருக்கோம். ஏன்னா அவங்க கட்சியினுடைய அந்த மாநில மாநாட்டில் வந்து ஒரு தீர்மானமாகவே போட்டு நிறைவேற்றிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், கூடுதல் எண்ணிக்கையில் நிற்கணும், கூடுதலான நம்ம சீட்டுக்குள்ள ஆட்கள் அனுப்பணும். கண்டிப்பாக அது எல்லா கட்சிகளுமே இருக்கும். எல்லா கட்சியுமே கம்மியான சீட்டு வாங்கிட்டு கடைசி வரையும் கூட்டணியில் அப்படியே இருந்துட்டு ஒரு 2 சீட்டு 3 சீட்டு அப்படி வாங்கிட்டு போகலாம் நினைக்க மாட்டாங்க. தேர்தல் அரசியல் பங்குகிற எல்லா கூட்டணியும் ஆமா, ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கட்டாயம் இருக்கு, தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கொஞ்சம் நெகோசியேஷன்ல கொஞ்சம் முன்ன பின்ன போய் சரி ஓகேப்பான்னு சொல்லிட்டு இருந்துருவாங்க. அடுத்த எலெக்ஷன்ல அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க இந்த மனநிலைக்கு தள்ளப்படலாம் நான் யூகிக்கிறது. அப்ப சிபிஎம் எல்லா கட்சிகள்கிட்டயுமே இந்த மனநிலை இருக்கும். அப்ப எல்லாருக்குமே என்ன தயக்கம் இருக்குனாக்க ஆப்போசிட் சைடு போறதுல அதிமுக பிளஸ் பிஜேபி இருக்கு. ஸோ பிஜேபி இருக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்ப எனக்கு என்ன தோணுதுனாக்கா யூகமா, விஜய் வந்து லாஸ்டா பேசும் பொழுது அவரும் சரி, ஷில்பா குமார் இன்டர்வியூ கொடுக்கும் பொழுதும் சரி, அதாவது தாவேகா என்கிற கட்சி வந்து ஒருபோதும் பாஜக கூட கூட்டணி இல்ல, திமுக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல அதிமுகவும் அவங்க சேர்க்கல. இல்ல கூடுதலா ஷில்பா குமார் வந்து ஒரு பாயிண்ட் மேல ஏறிப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவை நாங்க வந்து நட்பு சக்தியா பாக்குறோம். ஆமா, அவங்க அதோட ஊழல் கிடையாது, ஏன்னா ஊழல் பண்ணவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவரு ஓப்பனாவே வந்து அதிமுகவுக்கு நாங்க அலையன்ஸ்க்கு ஓகேவா இருக்கோம், ஓப்பனா இருக்கோங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அதனால ஊழலுக்கு பேர் போன கட்சி அதிமுக அப்படிங்கிறது ஊர்ல உலகத்துல உள்ள எல்லா குழந்தைகள் வரைக்குமே தெரியும். அப்ப ஊழலை ஒழிக்க போறோம்னு சொல்லி வந்த விஜய் வந்து நாங்கள் அதிமுக கூட போறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னா, இதற்கு பின்னாடி பிஜேபியினுடைய திட்டமாக என்னவா இருக்கும் நான் கருதுறேனாக்கா, எனக்கு இந்த திட்டம்லாம் அதிமுகவுக்கு போறது, அதிமுகவில் ஒருத்தர் கூட அறிவு கிடையாது, மூளை என்பது 3/4% கூட உள்ள இருக்கிறது கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற திட்டத்தை யார் வடிவமைச்சிருப்பாங்கனாக்கா, பிஜேபி பர்ஃபெக்டாக வடிவமைச்சிருக்கலாம், பிளான் பி பிளான் சியில் இது இருக்கலாம். எலெக்ஷன் கிட்ட நெருங்கிறதுக்கு கொஞ்சம், அதாவது அந்த சீட் நெகோசியேஷன்ஸ் கிட்ட அதில் பிரச்சனை வரும் பொழுது, அப்போ அதிருப்தியில் கூட்டணி கட்சிகள் வந்து திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் வெளியில் வந்து அதிருப்தி தெரிவிப்பாங்க. ஒருவேளை அந்த சீட்டு நெகோசியேஷன் சரியாக இல்லைன்னா அவங்க அதிருப்தியை வந்து தெரிவிக்கலாம். அப்போ அதற்கு அந்த அதிருப்தியை தெரிவிக்கிறது நாளுக்காக பிஜேபி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது வரைக்கும் என்ன மக்கள் மனநிலையாக என்ன மாற்றிக்கிட்டு இருப்பாங்க, என்ன புட்டப்பா என்ன தள்ளிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அதாவது பிஜேபி இருக்கிறதுனால அதிமுக இந்த மாதிரி இருக்கு, இப்போ பிஜேபி இல்லைன்னாக்கா எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இந்த கூட்டணி கட்சிகள் அதிகமாக பேச இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க, இதை வந்து எல்லா இடத்துலையும் வைரல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அதிமுக கிட்ட போகலாம், ஆனால் பிஜேபி இருக்கு, பிஜேபி இல்லைன்னா போயிடலாம்ங்கிற மனநிலையை ஒரு பக்கம் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த நெகோசியேஷன்ஸ் வரும்பொழுது அதிருப்தியில் யாராவது வந்து சொல்கிறாங்களோ, டக்குன்னு பிஜேபி என்ன பண்ணணும், எடப்பாடியை கூப்பிட்டு எப்போ நாங்கள் கொஞ்சம் விலகிக்கிறோம், நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம். ஏன் தனியாக இருந்துக்கிறோம்னு பிஜேபி சொல்லணும்னா, தமிழ்நாட்டை ஒருபோதும் பிஜேபியால் ஆள முடியாது என்பது ராகுல் காந்திக்கு மட்டுமல்ல, அது நரேந்திர மோடிக்குமே தெரியும். அவர் நயினா நாகேந்திரன் பொதுவெளியிலேயே ஓப்பனா அவர் பேசுறாரு, அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட பேசும்போது சொல்றாரு, நம்மளுடைய இலக்கு 2026 கிடையாது, அது வந்து நமக்கு அடுத்த எம்பி எலெக்ஷன் தான் நம்மளுடைய இலக்கு, இது நமக்கு இலக்கு கிடையாதுங்கிறது அவர் கொஞ்சம் பட்டவர்த்தமா சொல்லிட்டாரு. சொன்னாரா? சொல்லிட்டாரு. அவரு ஓப்பனாவே சொல்லிட்டாரு. அப்ப அவங்களுக்குள்ள என்னன்னாக்கா, இந்த நெகோசியேஷன்ஸ் வரும்பொழுது இப்ப பிஜேபி வந்து ஒருபோதும் ரூல் பண்ண முடியாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனால அவங்க கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, எப்ப எங்களால் ரூல் பண்ண முடியாது, எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நோக்கமும் அது கிடையாது, இப்ப நாங்க வந்து வெளில போய்க்கிறோம். இப்ப
திமுகவை தோற்கடிக்க வேண்டும். பிஜேபி ஜெயிக்கணுங்கிறது எண்ணம் கிடையாது, திமுகவை தோற்கடிக்க வேண்டும். ஏன்னா திமுக தான் பிஜேபியை அப்போசிட் பண்ணி களத்தில் நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி. அதுதான் மற்ற கட்சிகளும் இருக்காங்க, ஆனா மிகப்பெரிய கட்சினாக்கா திமுக தான் எதிர்த்து நிற்கிறது. அப்ப இவனை ஆஃப் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப அதற்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா, அப்ப நான் வெளியேறிக்கிறேன், நான் வெளியேறிட்டேனாக்கா ஆட்டோமேட்டிக்கா விஜய் கிட்ட நீங்க பேசி உள்ள கொண்டு வந்துருங்க, விஜய் உள்ள கொண்டு வந்துருங்க. ஏன்னா விஜய் ஏற்கனவே அதிமுக கிட்ட கூட்டணி வைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லைங்கிறது ஷில்பா குமார் வச்சு பேச வச்சுட்டாங்க. அப்ப நேரடியாக அதிமுக கிட்ட கூட்டணி போடுவாங்க. இப்ப அதிமுக பிளஸ் விஜய் சேர்றாங்கன்னாக்கா ஒரு கியூரியாசிட்டி கிளம்பும். பிளஸ் விஜய்க்குன்னு ஒரு மாஸ் இருக்குல்ல, அதோட அதிமுகவுடைய ஓட் பேங்க், இது ரெண்டும் சேரும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் அப் கிடைக்கும். திடீர்னு ஒரு 100 மீட்டர், ஒரு 400 லாஸ்ட் 100 மீட்டர் அடிப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்போ இவங்க 2 பேரும் சேரும் பொழுது இந்த நெகோசியேஷன்ஸ்ல ரொம்ப மனமுடைந்து இருக்கிற கூட்டணி கட்சிகள் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஓகே பிஜேபி தான் போயிருச்சுல்ல, அப்போ ஏற்கனவே திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காங்க, அதிமுக தோழமை கட்சி தான் அப்படின்னு சேஃபா ஒரு பாயிண்டை போட்டு வச்சிருக்காருல்ல. ஸோ தலைவர் என்ன பண்ணுவாருனாக்கா, வேற கட்சியை அடுத்த கட்டத்தில் நகர்த்தி ஆகணும், நாங்கள் எத்தனை நாள் இத்தனை சீட்டை வாங்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மனநிலையில் என்ன பண்ணுவாங்கனாக்கா அங்கே நகருவாங்க. அப்போ அதிமுக சைடு நகர வாய்ப்பு இருக்கும். அப்போ அவங்க போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இடதுசாரிகளுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு. ஆமாம், அவருக்கு தலைவருக்கு ஃபோன் பண்ணி தலைவா லொக்கேஷன் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க, சிபிஎம் சிபிஐ இந்த கட்சிகளும் போக. அப்போ இதுல இருந்து 2 லாபம் இருக்கு அவங்களுக்கு இல்லையா. ஒன்று, இந்த மாதிரி பாஜக இப்படி ஒரு அலையன்ஸை திமுகக்கு எதிராக உடச்சி கிரியேட் பண்ண முடியும். இன்னொன்று, எடப்பாடி அவர்களுக்கு 2 விஷயம் இல்லை. ஒன்று, மக்கள் மத்தியில் பெரிய செரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது அவரால் அது எவ்வளோ முயற்சி பண்ணியுமே அதை பண்ண முடியல. 2 பயணம் 3 நாள் பிரச்சாரம் முடிஞ்சிச்சு, அவரால் அதை பண்ண முடியல. டோராவை விட அதிகமான பயணங்கள் அவர் தான் பண்ணிருக்காரு தெரிஞ்சு, அது பண்ண முடியல. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்படி பாஜகவை இவர் எதிர்க்க மாட்டேங்கிறாரு, இவர் ஒரு அடிமையாக இருக்கிறார் அப்படிங்கிறத பொதுவெளியிலேயே மக்கள் மத்தியிலேயே ஒரு இதா போய் சேர்ந்துச்சு. இப்ப பாருங்க, பாஜக உடச்சுக்கிட்டு அவர் இப்ப வெளில வந்துட்டாரு. அது தேர்தல் நெருங்கும் போது ஆமா ஒரு சாணக்கியத்தனமா பண்ணிட்டாரு. எனக்கா நீங்க அடிமைன்னு சொல்லியிருந்தீங்க, அமித்ஷா கிட்ட அவருடைய ஷூ பக்கத்துல உட்காந்து ஷூவை பாலிஷ் போற நபர்னு சொன்னீங்க. பாருங்க, நெஞ்ச நிமித்திக்கிட்டு நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒருபோதும் நாங்கள் மதவாத சக்தியை நாங்கள் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கனாக்கா, பிஜேபியில உள்ள ஒரு நயினார் நாகேந்திரனோ அல்லது யாரோ XYZ பிஜேபியில உள்ளவங்களை வச்சு ஒரு மதவாதத்தை தூண்டுகிற அல்லது மதம் மோதலை உண்டு பண்ற ஒரு ஸ்பீச்சை ஒரு இடத்துல மேடை போட்டு பேச வச்சிருவாங்க. இதை பார்த்து எடப்பாடி அவர்கள் பொங்கி எழுந்து நாங்கள் ஒருபோது நாங்கள் பிஜேபி கூட்டணி வெளியேறுகிறோம், இது என்ன தமிழ்நாடு நினைச்சீங்க அப்படின்னு ஒரு பொங்கி வழிகிற ஒரு அறிக்கையையும் ஒரு ஸ்பீச்சையும் எழுதி கொடுத்துட்டு அதை பார்த்து அப்படி பேச வச்சுட்டு பாருங்க சொன்னோம்ல ஏங்க அவரு வந்துட்டாருங்க, வெளில வந்துட்டாருங்க. அப்ப இது மூலமா அவருக்கு ஒரு ஃபயர் பில்டப் கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு பவுடரை பூசி விட்டு பாருங்க இவர் சாதாரண இல்லை, இவர் சில்வஸ்டர் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி ஒரு பரப்புரையை செஞ்சு அப்ப இது மூலமா இங்க இருக்க கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும். நீங்க தான் இங்க அதிருப்திங்கிறீங்கல்ல, அவர் பாருங்க பாஜக கூட்டணி உடச்சிட்டாரு, நீங்க பேசுற அதே மதவாதத்துக்கு எதிரான டோனை பேசுறாருன்னு அப்படி இவங்களுக்கு ஒரு அழுத்தம். ஆமா, அப்ப என்ன பண்ணுவாங்கனாக்கா, இங்க உள்ள அந்த நெக் பட்டனை போட்டுக்கிட்டு நல்லா கழுத்து வரைக்கும் சோத்தை போட்டோம்னாக்க பெரிய இலையை போட்டு உட்காந்துக்கிட்டு இப்போ முரட்டை கண்ணாடியை போட்டு முழிய உருட்டிட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா. அப்புறம் வேறு சில அந்த வாடகை விடக்கூடிய பத்திரிகைகள்னா எல்லாரும் சொல்லலை, சில பேர், ஒரு சில பேர் இவங்க என்ன பண்ணுவாங்க, போய் உட்காந்துட்டு இந்த நான் இப்போ பேசுகிற இந்த எக்ஸாக்ட் இந்த டோனை அப்படியே பேசுவாங்க. இது ஒன்று நம்ம ஒருவேளை இந்த இதெல்லாம் நடந்துச்சுன்னா இது நடக்கும், இது நடக்கலை அப்படின்னாக்கா அது வேற. அப்புறம் திமுக கூட்டணிக்குள்ளே இருப்பாங்க, அது வேறையா இருக்கும். நான் யூகிக்கிறது ஒருவேளை இப்படி இல்லைனாக்கா அப்படி நடந்துச்சுனாக்கா இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் பேச வச்சு விசிகா போன்ற கட்சிகள் அந்த பக்கம் நகர்த்தி வருது அப்படிங்கிற வேலையில பார்ப்பாங்க. திமுக எப்போதுமே மதத்துக்கு எதிராக பேசாதுங்கிற இடத்துக்கு நீங்க உறுதியாக இல்லை, அதுதான். இப்போ அதிமுகவுலேருந்து பிஜேபி வெளியில போனாலும் கூட விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கே போகக்கூடாது. இதை சொல்லும் பொழுது நான் ஏதோ இப்போ எடப்பாடி அவர்கள் இப்போ இவங்கெல்லாம் அங்கே போயிருந்தாங்க அப்படின்னா எடப்பாடி அவர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்காதா, அவருக்கு உள்ளூர் ஒரு ப்ரெஷர் இருக்காதா? இப்போ இவங்கெல்லாம் கூட இருக்காங்க, நம்ம ரொம்ப மதவாத டோன்லாம் இல்லாமல் பேசினோம்னா இவங்களே நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு நெருக்கடியாக இருக்காது. அது இல்லை, அதான் இப்போ பிஜேபி வெளியில போயிருச்சுன்னா அதிமுகவை விட்டு அந்த பாஜக தன்மை அவங்களோட போயிடாது. அதான் இப்போ பாஜக வெளில போயிருச்சுனாக்கா வெளியில நீங்க பேசும்பொழுது அதான் பாஜக இருந்தாங்க எங்களுக்கு பிரச்சனை, மற்றபடி எங்களுக்கு தோழமை கட்சி தானே, அதனால நாங்கள் எங்களுக்கு போகிறதுல எங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை, அவங்க சீட்டில் என்ன நெகோசியேஷன் நாங்கள் பேசிட்டு தான் சொல்லணும் அப்படின்னு அவங்க விசிகா கேட்குற சீட்டை ஆப்வியஸ்லி தந்துடுவாங்க. ஸோ அவங்க அப்படி தந்தாங்கனாக்கா இப்படி போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இருக்கிற கேள்விகள் என்னென்னா, இப்போ அதிமுகவை விட்டு பிஜேபி கூட்டணி விட்டு வெளில போயிருச்சு அப்படின்னா அது அதிமுகவாக சுத்திகரிக்கப்பட்டு விட்டது
அது ஒரு வந்து மினரல் வாட்டரா மாறிடுச்சு அப்படின்னு எப்படி நம்ம நம்புறது? அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கிடையாது. இப்ப பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுங்கிறது வேறு. திமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கும் பொழுது கலைஞரோ அல்லது திமுகவில் உள்ள கேண்டிடேட்ஸோ, அப்ப எலெக்ஷன்ல போட்ட கேண்டிடேட்ஸோ யாராவது அறநிலைத்துறையில் உள்ள காசை எடுத்து அதிமுக பாருங்க கல்விக்காக பயன்படுத்துறாங்கன்னு யாராவது ஒருத்தர் பேசியிருப்பாங்களா? பேசியிருக்க முடியுமா? சரி, பாருங்க, இது வந்து இந்துக்கள் நாடு, முஸ்லிம்ஸ்லாம் வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி பேசுனது போன்று பிஜேபி கூட திமுக கூட்டணி இருக்கும் பொழுது ஐயா கலைஞர் அவர்களோ அல்லது திமுக கூட்டணியில் இருந்த அன்னைக்கு போட்டியிட்ட கேண்டிடேட்ஸோ அல்லது கேடர்ஸோ அல்லது முக்கிய பொறுப்பாளர்களோ யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பேசுனாங்களா? பிஜேபி இருக்கு, அவங்க நம்ம குளிர்விக்கணும், இல்லைனாக்கா ஜி கோச்சுப்பாரு அப்படிங்கிறதுக்காக யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பேசி பார்த்துருக்கீங்களா? சரி, எலெக்ஷன் கேம்பெயினில் பாருங்க, இது வந்து இந்துக்கள் நாடு, பாருங்க இந்த திமுக வந்து முஸ்லீம்ஸுக்கு எவ்வளோ இது பண்ணுறாங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம அடக்கி ஒடுக்கணும்னா நம்ம வந்து அதிமுக பிஜேபி கூட நீ ஓட்டு போடணும் அப்படின்னு யாராவது பிரச்சாரம் பண்ணாங்களா? அதிமுக பிரச்சாரம் பண்ணது மாதிரி இல்லை, காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு வாஜ்பாயவே ராமர் கோயில் பற்றி யூசிசி பற்றி இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அதானே கூட்டணி. அப்போ இந்த மாதிரி கூட்டணி கட்சி குளிர்விக்க செய்யக்கூடிய வேலை யாரும் பார்க்கல திமுகவில். ஆனால் அதிமுகவில் அப்படி இல்லை. அதிமுகவில் அறநிலைத்துறை காசை எடுத்து எப்படி நீ கோயிலுக்கு இது பள்ளிக்கும் கல்லூரிக்கும் படிப்புக்கு எப்படி நீ செலவு பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவர் நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காப்புல? கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்ற, அது யாரு? நம்ம திருவள்ளுவர் சொன்னதானே? ஔவையார் சொன்னதா? சரி சரி, என்னப்ப யார் சொன்ன நல்லதானே சொல்லியிருக்காங்க. சரி, இதே மாதிரி படிப்பு குறித்து திருவள்ளுவர் வந்து நிறைய சொல்லி செல்வத்தில் மாடல்ல மற்றவை இப்படி நிறைய பேசியிருக்கு. அப்படி இப்ப கல்வியினுடைய முக்கியத்துவம் குறித்து தான் அவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க. சரி, இதெல்லாம் தூக்கி தூர போட்டுருவோம். பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? கோயிலுக்கு 4 நாள் போடுறத விட கல்விக்கு 4 நாள் செலவு பண்றான்னு சொல்லிருக்காப்ல. ஒண்ணும் இல்ல, கோயிலுக்கு காலில் ஒரு இது வந்திருக்கு, விடுதலையில வந்து பெரியார் பேசினது, கோயில் வாசல்ல இது கட்டி கோயிலுக்கு வரப்போகிற பக்தர்கள்ட்ட வரி வசூலிச்சு அதுல பார்ப்பன அல்லாத பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட மக்களை படிக்க வச்சா, இலவசமா படிக்க வச்சா எந்த சாமியாவது கோச்சுக்குமா? எந்த சாமியாவது கோச்சுக்குமாடா? அதை பண்ணி தொலைங்கினாலும் சொன்னாங்க, அதை பண்ணுங்க அப்படிங்கிற அவர் பேசியிருக்கிறார். இன்னொரு விஷயம், இப்போ எல்லாத்துக்குமே தனித்தனி மினிஸ்டர்ஸ் இருக்கிறது மாதிரி கார்டும் தனித்தனி கார்டு இருக்காங்க. இப்போ கல்விக்குன்னு இங்கே அன்பில் மகேஷ் அவர்கள் இருக்கிறது மாதிரி கல்வி கார்டு யாரு? சரஸ்வதி. அப்போ கல்விக்குன்னு ஒரு கார்டு இருக்குல்ல, அப்போ அந்த கார்டு என்ன பண்ணுவோம்? அதுக்குள்ள காசை வந்து கல்விக்கு தானே செலவு பண்ண கொடுக்கும். அப்போ கல்விக்கு கார்டு இருக்கும் பொழுது கார்டுக்குள்ள காசு எடுத்து கல்விக்கு செலவு பண்ணக்கூடாது. இதை வந்து தொடர் அருணன் அவர்கள் கேட்டிருந்தாரு. இது ரொம்ப நல்ல சரியான பாயிண்ட்ல. இது எந்த கடவுளாவது காசை கல்விக்காக அரசுக்காக, அதாவது ஏழை எளிய மாணவர்களுடைய கல்விக்காக செலவு பண்றது எந்த காடாவது குற்றம் சுமத்துமா? அதை பண்ணாதுன்னு எந்த காடாவது சொல்லுமா? ஒருவேளை சொன்னுச்சுனாக்கா அதுக்கு பேர் காடு கிடையாது, மேடு. அது அப்படிதானே சொல்ல முடியும். அப்ப இந்த காசு எடுத்து ஏன் செலவு பண்றீங்கன்னு கேட்கிறாருனாக்கா, எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால ஒரு சங்கி மாதிரி பேசுறாரு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி இல்லை, எடப்பாடி பழனிசாமியே ஒரு சங்கி தான் இப்பதான் தெரியுது. அப்ப பிஜேபி வெளியில போனாலுமே அதிமுகவாக இல்லை. அதிமுக ஒட்டுமொத்த பிஜேபியாக மாறிவிட்டது. அவங்களுடைய ஒட்டுமொத்த கொள்கை எல்லாமே என்னன்னாக்கா ஒரு சங்கி RSS பார்ப்பனிய தன்மை உள்ளதாக முழுதும் முற்றாக மாறிவிட்டது. அதனால பிஜேபி வெளியில போனாலும் கூட இப்ப கூட்டணி போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் போறாங்க, சரி 26 எலெக்ஷன் பாம் அசத்துங்கன்னு ஒரு கற்பனை இல்லை, அந்த கூட்டணி ஜெயிச்சிருச்சு, திமுக கூட்டணி தோத்துருச்சு. இப்போ அந்த கூட்டணி அதிமுக தலைமையில கூட்டணியில் இப்போ விசிக இருக்காங்க, கம்யூனிஸ்ட்கள் வச்சிருக்காங்க, ஏனைய கட்சிகள் இருக்காங்க. இப்போ அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சு. இப்போ ஜெயிச்சு எடப்பாடி பழனிசாமி தானே இப்போ சிஎம் வருவாரு, அவர் தானே சிஎம் வருவாரு. சரி, இப்போ சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல போயிட்டு இப்போ இவங்க சார்பாக இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதற்காக சில நியமிக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பிஸ் போறாங்க. இப்போ போற அந்த எம்பிஸ் இருக்காங்கல்ல, அவங்க நரேந்திர மோடிஜி அமித்ஷாஜி கொண்டு வர்ற சட்டத்துக்கு எதிராக மசோதாக்களுக்கு எதிராக பேசிடுவாங்களா, வாக்களிச்சிருவாங்களா? கூட்டணி கட்சி சார்பாக போனாங்கன்னா வாய்ப்பு இருக்கும். இப்போ அண்ணன் திருமாவர்கள் போறாரு, திருமாவளவன் வந்து அடிச்சு நொறுக்கிடுவாரு. கம்யூனிஸ்ட் கட்சி போறாங்க, அவங்களும் இடபிள்யூஎஸ் தவிர சிபிஎம் வந்து மற்றதை அடிச்சு நொறுக்கிடுவாங்க, சிபிஐ வந்து இடபிள்யூசி சேர்த்து நொறுக்குவாங்க. இப்ப மற்ற எம்பிஸ் போறாங்க அப்படின்னாக்கா அவங்க அடிச்சு நொறுக்கிடுவாங்க. மற்றவங்க ராஜ்யசபாக்கு போனா நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா அதிமுக ஜெயிப்பதற்கு காரணமாக அமையவிருந்தால் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சியோட ஓட்டும் சேர்த்து இருக்குல்ல. அப்ப ஆனா அதிமுகவுடைய எம்பிஸ் தான் அதிகமாக போவாங்க இல்லைங்களா, ஆப்வியஸ்லி அதிகமான சீட் அவங்க தான் போட்டிடுவாங்க. அப்ப மேலவைக்கு வந்து அதிகமான எம்பிஸ் அவங்க தான் போவாங்க. அப்ப அதிகமான ஓட்டுகள் வந்து நரேந்திர மோடிஜி அமித்ஷாஜி கொண்டு வர அனைத்து மசோதாக்களுக்கும் ஆதரவு அளித்து அதிமுக ஓட்டளிக்கும்.
ஒன்றளிக்கும் தானப்பா, இன்னை வரைக்கும் அப்படித்தானே, வரலாறு அப்படிதான் இன்னை வரைக்கும் இருந்து. ஆமா, கூட்டணியில இருக்காங்க இல்லங்கிறத தாண்டி ஒன்றிய அரசு யார் இருக்காங்களோ அவங்களோட ஒன்றி போறது தான். அப்போ வந்து எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதால இருந்து ஓபிஎஸ்ல இருந்து இபிஎஸ்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி வரைக்கும் எல்லாருமே அதான ஃபாலோ பண்றாங்க. ஓபிஎஸ் பையன் வரைக்குமே அதான பண்றாங்க. அப்ப இவங்க கூட்டணியில இருக்காங்க, பிஜேபி இல்லங்கிறது இல்ல. அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரை தான் அது அதிமுகவாக இருந்தது. அதனாலதான் நான் திரும்ப அவர்கள் வந்து ஒரு தம்பி போன்று அவங்க கூட வந்து நல்ல ஒரு நட்புல இருந்திருக்காங்க. கூட்டணியை விட்டு விமர்சனப்பட்டு வெளில போகும்போது கூட என்னுடைய தம்பி திருமாவளவன் எந்த கூட்டணியில் எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த நட்பு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைன்னு சொல்ல வர்றேன். ஏன்னாக்கா இவ்வளவு மரியாதையாக ஜெயலலிதா அவர்கள் தலைவர் தொல் திருமாவளவனோட வந்து அவங்க பழகிருக்காங்க, நட்பா இருந்திருக்காங்க. ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, இவர் நேத்து இந்த கூட்டணி கட்சிகளை பத்தி விமர்சனம் வைக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி எங்க இருக்குன்னு தெரியல, முகவரியே தெரியலன்னு பேசுற அந்த கட்டை எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அதை நீங்களும் சத்தியமா வீடியோ பண்ணும்போது அதை பேசுனீங்களா? வாடா போடான்னு பேசுறாங்க, அதை பத்தி பேசுங்க, போட்டு காமிச்சிங்களா? முத்தரசன் தோழரை வாடா போடா என்று பேசுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்ல வாடா போடா என்று ஒருமையில டாபிகிரி போட்டு பேசுறாரு. அண்ணன் தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொன்னாப்ல, மரியாதை குறைவான வார்த்தையை தான் சொல்லி பேசுறாங்க. நம்ம வேணா வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருவோமா, நம்ம வேணா வந்து ஏதாவது பட்டம் கொடுக்க சொல்லுவோமா, அப்படி இல்லை. பட்டம் கொடுக்கறத பத்தி நீங்க பேசுறீங்க. இந்த இது கம்பராமாயணத்தை எழுதினது யாரு? சேக்கிலர். இந்த ஆபிரகாம்ங்கிற பேரை நீ தடை பேசுறதுக்குள்ள 6 மணி நேரம் ஆகி போச்சு. நீ பேசுனதுல கேரளாவில இருந்து அபிராமிங்க நடிகை கிளம்பி வந்துருச்சு. என்ன ஏதோ கூப்பிட்டு இருக்காங்க, சிஎம் ஏதோ என்னை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு அந்த புள்ள கிளம்பி வந்துருச்சு. ஆபிரகாம் பேரு சொல்ல தரல. கம்பராமாயணத்தை எழுதின அந்த கேள்வியிலே பதில் இருக்கு. கம்பர் ராமாயணத்தை தமிழ்ல எழுதினவர் கம்பர், அதனால அது பேரு கம்ப ராமாயணம். அது கேள்வியிலே இருக்கு. அதே மாதிரி திருக்குறள் திருவள்ளுவர் முதல்ல திருன்னு வந்து நீ இந்த இளவே உனக்கு தெரியும், நீ வந்து டாக்டர் பட்டத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு விசிகாவை சேர்ந்த தோழர்கள் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் அதை பத்தி பேசிட்டு அதுல தலைவர் பேரை அவர் சொல்லும் போது கூட திருமாவளவன் நான் முழுசா அவருக்கு சொல்ல வாய்வரல. திருமாவளவன் சொல்றாரு, திருமாவளவன் சொல்றாரு, திருமாவளவன் முழுசா சொல்றேன். திருப்பிங்கிறத சொல்லுங்க. நான் அப்படியே இப்ப ஏஞ்சி போயிடுறேன், அப்படியே ஏஞ்சி இப்படியே முடிச்சு நான் போயிட்டே இருக்கேன். நான் ஊரை பக்கம் போயிடுறேன். எங்க என்ன சீமான் பாணியில ஊரை போயிட்டு மாடு மேய்ச்சிட்டு மரத்துல ஏறி இறங்கிட்டு நான் என் தொழிலை பார்த்துட்டு போயிடுறேன். எனக்கு திருப்பிங்கிற வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா கிண்டல் பண்றாங்கிறது இல்ல. சில பேருக்கு வந்து வார்த்தைகள் வந்து ரோலிங் ஆகும், அது எப்பயாவது அது வேறு. சரி பேசலாங்கிறது வேறு. டாக்டர் பட்டம் கொடுத்துருவோமான்னு நக்கல் உனக்கு. எதை பத்தி டாக்டர் பட்டம் பண்ணாரு தெரியும் அவரு? மதமும் மதமாற்றம்ங்கிற தலைப்புல அவர் பண்ணாரு. மீனாட்சிபுரம் பழைய எடப்பாடி பழனிசாமி ஐயா மகோரா எம்ஜிஆர் அவர் பீரியட்ல மதுரை பக்கத்துல மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் மதத்துக்கு மாறுறாங்க. ஆமா, ஏன்னாக்கா அங்க உள்ள ஆதிக்க சாதியினரால் ஒடுக்கப்படுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப காலமாக நடக்குது. யாரும் முடிவு காணல அப்படிங்கிற கோபத்துல வீரியத்துல அப்ப இந்த மதத்துல இருந்து நான் எது கஷ்டப்படணும்? நான் கோயிலுக்குள்ள வராதுன்னு ஒரு மதம் சொல்லுது, அதுல நான் என்ன மயிருக்கு இருக்கணும்? நீ செருப்பு போடாதுன்னு ஒரு மதம் என்னை சொல்லுது, அந்த என்ன மயிருக்கு நான் அதுக்குள்ள இருக்கணும்? இந்த குளத்துல பொது குளத்துல தண்ணி எடுக்காதுன்னு ஒரு மதம் என்கிட்ட சொல்லுது, இந்த மதத்திலோட என் மதமே என்கிட்ட சொல்லுது, அப்புறம் என்ன மயிருக்கு நான் அதுக்குள்ள இருக்கணும்? பொது தெருவுக்குள்ள வராதுன்னு நான் இருக்கிற மதமே என்கிட்ட சொல்லுதுனாக்கா அப்புறம் என்ன மயிருக்கு நான் அதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மதத்தை விட்டு வெளியேறி அது இல்லாத ஒரு மதத்துக்கு அவங்க போறாங்க. இதைத்தான் தலைவர் தொல் திருமாவளவன் அதுல மதமும் மதமாற்றமும் அப்படிங்கிற பேர்ல பிஹெச்டி பண்ணது. நீ வந்து அவருக்கு டாக்டர் பண்ண கொடுக்க போறீங்க, இந்த நக்கல் இருக்குல்ல. அப்ப கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் விமர்சிக்கலாம். விசிகா இந்த மாதிரி வந்து திமுக இந்த இடத்துல அனுசரிச்சு போறாங்க, விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க இதுல வந்து பட்டியல் சமூகங்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, இதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாருங்க உழைப்பாளிகளுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க, தப்பான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, இதை ஆதரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த விமர்சனம் வச்சாக்கா பதில் அளிப்பாங்க. ஆனா வாடா போடா அவனை இவனே நான் டாக்டர் பண்ண கொடுக்கட்டுமா உனக்கு எனக்கு என்ன பேச்சுதெல்லாம் இல்ல. ஒரு எதிர்கட்சி தலைவர்னாக்கா ஒரு மரியாதை இருக்குல்ல, ஆப்போசிட்ல உள்ளவங்க. எனக்கு இது ஆண்ட பரம்பரை மனநிலைங்கிறது ஒரு பண்ணையார் மனநிலை. இது எல்லாரையும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்க ஒரு ஜோல்னா பையன் மாட்டேங்குது டீ குடிச்சிட்டு ஆமா அப்படிதான் இருப்பாங்க. ஆனா சுயமரியாதையை இழக்க மாட்டாங்க எங்கேயும். நீங்க வேணா பெரிய புடுங்கியா இருந்துக்கலாம். அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்க திராவிட கழகத்தை சார்ந்தவங்க அம்பேத்கரிஸ்டுகள் என்னைக்குமே சுயமரியாதை இழக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். நமக்கே எவ்வளவு கடுப்பாதுனாக்கா அப்ப இவ்வளவு பேசிட்டு எப்படி கூட்டணிக்குள்ள போவாங்க? அப்ப ஒரு தலைவருக்கான தகுதியே இல்லையா உங்களுக்கு? அப்ப தலைவருக்கான தகுதியே இல்லாதவன்ட்டு எப்படி போவாங்க? அப்ப நீங்க ஒருவேளை இவங்கெல்லாம் அங்க வரணும்னாக்கா நீங்க உங்களுடைய அனுசரணை, உங்களுடைய நீங்க பேசுற விதம் வந்து அது கூட்டணி கூப்பிடுற மாதிரி இல்லையே, சண்டையை கூப்பிடுற மாதிரிலாம் இருக்கு. இப்ப இருந்தாங்க எப்படி போவாங்க?
இப்போ அதனால வந்து எப்படியுமே சரி, இப்போ பிஜேபி வெளில போயிருச்சு அப்படிங்கிற காரணத்தை வச்சுக்கிட்டு போறாங்கன்னாங்க. அதிமுகவாக இல்லை, அது ஆல்ரெடி பிஜேபியாக மாறி. கட்சியின் சார்பாக ஊடகத்துல பேச வர்றவங்க முதல் கொண்டு அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. ஏன்னா சமீபத்தில் அந்த வழக்கறிஞர் பேர் மணிகண்டனா எவனோ ஒருத்தன், அவன் பேர் பட்டக்கட்டெல்லாம் போட்டு வருவான். அவன் என்ன சொல்றான், தலைவர் திருமாவளவன் நேத்து நடந்தது, கௌதம சன்னா தோழர் உட்கார்ந்துருக்காரு, அவர் கூட இவன் பேசிட்டு இருக்கான் டிபேட்ல. தலைவர் திருமாவர்களை வந்து வாட்ச்மேன் அல்சேஷன் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி திருமாவர் சொல்றான். அவன் வந்து அதிமுக ஆதரவாளர், பட்டைய போட்டு வருவான். இப்ப இவன் இருக்கிற கட்சி தான் அதிமுக, அவன் அதிமுக தான் பேசுறதுக்கு அனுப்புறாங்க இவனை. அப்ப இவன் அப்படி பேசும் பொழுது அப்ப என்ன மரியாதை இருக்கு? இப்ப அல்சேஷன் வாட்ச்மேன்ற வார்த்தையை பயன்படுத்திடல, இந்த வார்த்தையை நீ வேற யாராவது நோக்கி நீ பயன்படுத்திருவியா? இப்ப இதே கேள்வியை அண்ணன் கருணாசன் நோக்கி நீங்க கேட்பீங்களா? இதே மாதிரி இந்த அல்சேஷன் வாட்ச்மேன் பண்ற வார்த்தைகள் இல்லைக்கா நம்ம கொங்கு மன்றத்தில் ஒரு கட்சி இருப்பாங்களே, ஒரு ஈஸ்வரன் அவர்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க. இப்போ ஈஸ்வரன் அவர்களை நோக்கி இந்த கேள்வி கேட்பீங்களா? அதிமுக கூட்டணிக்கு வரலன்னு சொல்லிட்டு. இல்ல பாமக ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் போகக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. திமுக கூட வரதுக்கு ஒரு பிளான் பண்ணிருக்காப்புல. இப்ப பாமக கிட்ட ஐயா ராமதாஸ் நீங்க இந்த கேள்வி நோக்கி கேட்பீங்களா? இந்த அல்சேஷன் வாட்ச்மேன் பண்றோம். அப்ப ஐயா தலைவர் தொல் திருமாவளவன் நோக்கி இந்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்திக்கணும்னாக்கா உங்களுக்குள்ள உள்ள சாதிய வன்மம் அது. இப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க? இல்லை கூட்டணிக்குள்ள வந்தாக்கா நீங்க என்ன மனநிலை ட்ரீட் பண்ணி வெறுமனே ஓட்டுக்காக ஒரு அட்மாஸ்பியராக இருக்கக்கூடிய கட்சி, ஒரு நம்பர் ஆஃப் ஓட்ஸ் இருக்கு, அதை தாண்டி அவருடைய கொள்கை, அவருக்குன்னு கொடுக்கக்கூடிய மரியாதை, இதெல்லாம் அங்க எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? கருத்தியல் ரீதியான கூட்டணியோ இல்ல வந்து ஒரு தனி மனித அளவுல ஒரு சுயமரியாதையா ஒருத்தர் ட்ரீட் பண்றாங்க. இல்ல திராவிடம்னால என்னன்னு தெரியல அவருக்கு. கேட்டாக்கா தோசையை ஊத்த ஆரம்பிச்சிடறாப்புல. பொடி தோசையா, முட்டை தோசையா, எண்ணெய் தோசை இல்ல லாப்பாவா, ஆய்வாளர்கள்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாப்புல. இப்ப அவர் கூட போய் என்னத்தை கூட்டணி வைக்கிறது? ஸோ இப்போ என்னன்னா, இப்போ திமுகவும் இசிகாவும் சேர்ந்து இருக்கிறதுல என்ன பெரிய ப்ளஸ்ன்னா, அண்ணல் அம்பேத்கரனுடைய அயலக மேல் படிப்புக்கான உதவித்தொகை திட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது தான் அந்த திட்டம் அமல்படுத்தப்படுது, சரிங்களா? அப்போ வந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், எஸ்சிஎஸ்டி ஆணையத்துக்கான ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் கொண்டு போய் காமிக்கிறாங்க, அப்போ தான் அமல்படுத்தப்படுது. அதில் வந்து அந்த வருமானத்துக்கான உச்சவரம்பு, அந்த பயன்பெறக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோருடைய வருமானத்துக்கான உச்சவரம்பு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ, அதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அதை பயனடைய முடியும். அப்போ அதிமுக என்னவாக அந்த லிமிட்டை செட் பண்ணுறாங்கனாக்கா 1 லட்சம் 1.5 லட்சம் செட் பண்ணுறாங்க வருஷத்துக்கு. இப்போ 1 லட்சம் 1.5 லட்சம்னா கிராமத்தில் இருக்கிறவங்களே வந்து இதை விட அதிகமான சம்பாத்தியம் வருடத்துக்கு சம்பாதிக்கும் பொழுது 1 லட்சம் 1.5 லட்சம்னாக்கா இதில் பயனாளிகள் ரொம்ப கம்மியாயிடுவாங்க, ரொம்ப லிமிட் ஆகிடும், 4 பேர் 5 பேருங்கிற அளவுக்கு இருக்கும். அப்போ இந்த திட்டமே வேஸ்ட். ப்ரொமோட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கொண்டு போக முடியாது. ஏன்னா இப்போ 1 லட்சம் 1 லட்சங்கிறப்போ ஒரு குக்கிராம அளவுல அந்த அளவுல தான் கொண்டு போக முடியும், ரொம்ப கஷ்டமான. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு இப்படி திட்டம் இருக்கிறதே போய் சேர்ந்துருக்கவே ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்றாங்க, அந்த 10 வருஷத்துல ஏடிஎம்கே 10 வருஷத்துல வெறும் 9 நபர்கள் மட்டும்தான் எஸ்சிஎஸ்டில இருந்து இதுல பயன்படுறாங்க. இதுல எஸ்சிஎஸ்டி மட்டும் தான் பயன்பெற முடியும். வெறும் 9 மாணவர்கள், அதுக்கு 4 கோடி ரூபாய் செலவாயிருக்குன்னு பில் போட்டிருக்காங்க. இப்ப திமுக ஆட்சி மாறினோடனே இதை தலைவர் திருமாவர்கள் வந்து சிஎம் உடைய பார்வையை கொண்டு போய் சிந்தனை செல்வன் சட்டமன்றத்தில் பேசுறாரு. உடனடியா சிஎம் வந்துருச்சு, இந்த இதுக்கு நாங்க வந்து விரிவுபடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்றாங்க, அந்த வருமானத்தான உச்சவரம்பு இருக்குல்ல, அதை என்ன 1, 1.5, 2 இருந்ததை என்னவா மாத்துறாங்கனாக்கா 8 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் மாத்துறாங்க. அப்ப பயனாளிகள் எக்கச்சக்கமா வந்துருவாங்க உள்ள. இப்போ நீ யோசிச்சு பாருங்க, வருஷத்துக்கு ஒரு 8 லட்ச ரூபா சம்பளம் இருந்தாக்கா உங்களுடைய குழந்தை ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சா போதும், அப்படியே உங்கள் குழந்தைக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து ஃபாரின்ல உள்ள யூனிவர்சிட்டிஸில் நாங்கள் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு நீங்கள் 1 ரூபா செலவு பண்ணாமல் போயிட்டு வர செலவுலேருந்து தங்குற செலவு, அக்காமடேஷனு, டியூஷன் ஃபீஸு, எல்லா ஃபீஸுமே நாங்களே கட்டி படிக்க வச்சு நாங்கள் கொண்டு வந்து திரும்ப விட்டுறோம் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஏற்றுக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த பெற்றோருடைய ஒரு மாத சம்பளம் எவ்வளவா இருக்கும்? வருஷத்துக்கு 8 லட்சம்னாக்கா மாசத்துக்கு ஒரு 70,000 வச்சுக்கலாமா? இப்போ மாசத்துக்கு 70,000 போது அவங்க வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க. அப்போ அதுலேருந்து நீங்கள் ஏழை, அதாவது வருமானமே இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து அன்றாடம் காட்சியாக இருக்கக்கூடிய ஒரு எஸ்சிஎஸ்டி குடும்பத்தில் உள்ளவங்களும் இதில் பயனடையலாம். அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு 70,000 75,000 சம்பளம் வாங்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளும் இதில் பயனடையலாம். அப்போ இவங்க எல்லாருமே பயனடையக்கூடிய அளவில் இதை மாற்றுறாங்க. அப்போ 9 பேர்லேருந்து கடந்த 4 வருஷத்தில் இதை மாற்றுறதுக்கு அப்புறம் திமுக 174 எஸ்சிஎஸ்டி குழந்தைகள் வந்து மாணவர்கள் இதில் பயனடைஞ்சிருக்காங்க. 174 பேர் இப்போ அனுப்பிச்சிருக்காங்க. வெறும் 4 வருஷத்துல 174 பேர். இப்போ அதை என்னவா மாற்றிருக்காங்கன்னா 174 பேர் போகிறதுக்கு 30 கோடி ரூபா, அவங்க 4 கோடி தான் ஒதுக்குனாங்க, இதில் 30 கோடி ரூபா அவங்க ஒதுக்கி 174 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த திட்டத்தை திரும்ப விரிவுபடுத்தி 30 கோடியை வந்து 65 கோடியாக மாற்றிருக்காங்க.
இப்போ 65 கோடினாக்கா 174 எனக்கு தெரிஞ்சு 400 பேர் போகலாம். அப்படியே டபுள். ஆமா, டபுள் 400 பேர் வந்து பயனடையலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ 400 பேர் திரும்பி வர்றாங்க, 174 பேர் திரும்பி வந்தாலே இப்போ இவங்களோட அண்ணன் தம்பி பக்கத்தில் சுற்றத்தில் உள்ள மக்கள் இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த திட்டத்தை பற்றி சொல்லுவாங்க. அப்போ என்ன எதுவுமே செலவு இல்லாமல் இப்போ படிக்க முடியுமா, இப்போ கவர்மெண்ட் செய்து சாத்தியமா இது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருமே அதை நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. அப்போ 65 கோடிங்கிறது திரும்ப 120 கோடியாக 150 கோடியாக அந்த எஸ்சி ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்து போட்டு அரசாங்கம் செய்யும் பொழுது இன்னும் பல பேர் படிச்சு அந்த விஷுவலை நீங்க யோசிச்சு பாருங்க. சோசியலா நடக்கக்கூடிய ஒரு எம்பவர்மெண்ட் இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க. ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் நடக்கக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து விசிகா திமுக இருக்கும் பொழுது நடக்குது. ஆனா அதிமுக இருக்கும் பொழுது நடக்கிறதுக்கு துளியளவும் வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் கிடையாது, நிறைய கோரிக்கைகள் வந்து விசிகாவோட கோரிக்கைகள் இது பண்ணிருக்காங்க. இப்போ காலனிங்கிற அந்த பெயர் மாற்றம் பல விஷயம் நிறைய இந்த பெயர் மாற்றங்கள்ல வந்து குறிப்பா இந்த மாதிரியான ஒரு பெயர்லயே சுயமரியாதைக்கு இழுக்காக இருக்கு, அதோட அடிமைத்தனத்தை ஒடுக்குமுறையை பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு அப்படிங்கிறத நிறைய மாத்தினதுல வந்து அதற்கு பின்னாடி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார், விசிகா இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. அப்ப இவங்க சேரும் பொழுது இது நடக்குது. அப்ப இதை விட்டு வெளியே இப்ப திமுக கூட விசிகா இருந்தாக்கா என்ன 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 நடந்துருச்சு, என்ன நடத்திட்டீங்க அப்படின்னு கேட்கறாங்க இல்லைங்களா. இவ்வளவும் நடந்திருக்கு. நான் சொல்றது சும்மா எனக்கு கிடைச்ச ஒரு 10 நிமிஷம் லிஸ்ட் போட்டிருக்கேன். நான் லிஸ்டா எடுத்தனாக்கா நிறைய என்னால வாசிக்க முடியும். 1 மணி நேரத்தை தாண்டி 1/2 மணி நேரம் தாண்டி நல்லா அந்த லிஸ்டா வாசிக்க முடியும். இவ்வளவும் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. வேணும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஃபேஸ்புக்கில் சிந்தனை செல்வன் தோழருடைய பேஜை போய் பார்த்தாலே போதும். சட்டமன்ற குறிப்புகளில் அவர் என்னென்னலாம் பதிவு பண்றாரோ அது எல்லாத்தையும் அதில் எடுத்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதில் விசிகாவுடைய கோரிக்கைகள் திமுக அரசு எவ்வளவு சாத்தியப்படுத்திருக்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காரு. அதை பார்த்தாலே தெரியும். ஆமா, அதில் அப்போ திமுக ஆட்சியில் வந்து பட்டேல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியில எந்த ஒடுக்குமுறை நடக்கலையா அப்படின்னாக்கா நடந்திருக்கு. அதுக்கு திமுக அரசு தலைமையேற்றோ அல்லது அதுக்கு ஆதரவு தெரிவித்து எங்கேயும் நிக்கல. இப்போ அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் நடந்துச்சுல அந்த சம்பவம், அந்த ஒரு காவலர் ஒருத்தர் அடிச்சாங்கல்ல, அது பட்டேல் சமூகத்தை சார்ந்தவர். அவங்க வீட்டு வாசல் வழியாக, அது அரசாங்க ரோடு தார் ரோடு, அதில் வந்து பைக்கில் போகிறாரு, அவர் காவல்துறை வேலை பார்க்குறாரு. பட்டேல் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறனால அவர் வீட்டில் கட்டி பண்ணி அடிக்கிறாங்க, எப்படா போகலாம்னு சொல்லிட்டு. அது இன்னமும் நக்கீரனில் வந்து அதோடைய செய்தி வந்து வீடியோ பதிவாகவே இருக்கு. ஆமாம். ஸோ இவ்வளவு நடக்கும் பொழுது அதிமுகவில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி நடவடிக்கைகள் அதிகமாக சாதிய ஒடுக்குமுறை நடக்குது. எனக்கு அதிமுகவில் கொள்கை தெரியாதவர்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு திராவிடம் தெரியாது, பெரியார்னா தெரியாது, அம்பேத்கர்னா தெரியாது, அண்ணானா தெரியாது, யாருன்னே தெரியாது, எடப்பாடியாருக்கே தெரியாது. வேண்டாம். அப்ப திமுகவில் எல்லாருக்கும் தெரியுமானாங்க, திமுக எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல வரல. ஆனால் அதிமுகவை விட திமுக இருக்கிறவங்களுக்கு அதிகமானவர்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். அப்ப கம்பேரிட்டிவ்லி அதிமுகவோட திமுக பெற்று. ஆனால் இதுல சீட் நெகோசியேஷன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இந்த தடவை தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் போன தடவை 6 சீட்டு கொடுத்தாங்கன்னா இந்த தடவை அப்படி இருக்காது. அதுலேருந்து கொஞ்சம் மேலே வருவாங்க. ஆனால் மேலே வர்றதுங்கிறது போதுமா இல்லையா அப்படிங்கிற நெகோசியேஷன்ஸ் இருக்கு. அது என்னங்கிறத தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் அந்த திமுகவை சார்ந்த நிர்வாகிகளும் சேர்ந்து முடிவெடுக்கணும். நல்ல முடிவாக வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சில வாரங்களே எஞ்சிடணும்னு நினைக்கிறேன் இந்த சீட் ஷேரிங் நெகோசியேஷன்லாம் வருவதற்கு. அப்போ என்ன மாதிரியான சூழல் இருக்க போது, ஒருவேளை நீங்கள் அட்டெம்ப்ட மாதிரி அன்றே சொன்ன யூடியூப் புட்டஸ்ன்னு கட்டுப்போட போகிறோமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை யூகங்களை சொன்னதுக்கு நன்றி. நன்றி. இதற்காக இன்பதுரை அவர்கள் என் மீது வழக்கப்படாமல் இருக்க வேண்டும். நன்றி. அதுக்கும் நன்றி.